அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் ஆன் அக்ரிகல்ச்சர். அதாவது பருவ மாற்றம் மற்றும் உலக வெப்பமயமாதல் ஆகியவற்றால் வேளாண்மையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் விளைவுகள் என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க உள்ளோம். பொதுவாக மாதம் மும்மாரி மழை பொழிந்த நம் நாட்டில் பருவம் பொய்த்து விட்டது. இதற்கு பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக கூறப்படுகின்றன. சுற்றுச்சூழல் மாசுபடுதல், காடுகள் அழிப்பு, அணுகுண்டு போன்ற சோதனைகள், இயற்கை புவியியல் மாற்றங்கள், இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் பேரழிவுகள் என பல்வேறு பிரச்சனைகள் காரணங்களால் பேசப்பட்டாலும் அவற்றுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படவில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இத்தகைய பருவ நிலை மாற்றங்களால் உலகத்தில் வெப்பமயமாதல் அதிகரித்து வரும் நிலையில் வேளாண்மையில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாக விவாதிக்க உள்ளோம். இன்றைய விவாதம் தொடர்பான தகவல்களை தெரிவித்து உரையாட வருகிறார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையில் முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர் திரு கே ராசு அவர்கள். இவர் காட்ஸ் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவராகவும் உள்ளார். காட்ஸ் நிறுவனம் என்பது குளோபல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் மூலம் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப அறிவுரைகள் வழங்கி வருகிறார். இன்றைய நிகழ்ச்சிக்கு இவரை வருக வருக என ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் சார்பில் வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்குமாறு திரு ராசு அவர்களை நான் அழைக்கிறேன். ராசு சார், ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இஸ் இட் கிளியர்? கிளியர். Very good morning to all those who are participated in the event. Farm graduates Tamil Nadu conducting every day a technical session which is very useful to the not only technocrats, those who are involved in the extension activities, but also very useful to the fresh agriculture graduates and farming community. Farm graduates Tamil Nadu என்ற தளத்தை சிறப்பாக நடத்தி மெருகூட்டி வரும் நண்பர் திரு ஜோ அவர்களுக்கும் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த
ஒரு சிறிய உரையை துவக்குவதற்கு முன் என்னுடைய பெற்றோரையும் இந்த தாய் முன்னை வணங்கி நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள டாபிக் இம்பாக்ட் ஆஃப் climatic change and global warming on agriculture என்ற தலைப்பிற்கு நண்பர் ஜோ அவர்கள் சரியாக 30 நிமிடங்கள் only 30 minutes ஒதுக்கியுள்ளார்கள். இது இன்றைய விளக்கம் என்பது ஒரு சிறிய விளக்கம் மட்டுமே. Global warming and climatic change, it is a vast subject, just like ocean. Now I am going to tell some of the points regarding climatic change and global warming. What are the adverse effects of climatic change and global warming? What are the causes of climatic change and global warming? How to overcome this climatic change and global warming? சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. Is it clear now? It's clear. இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா. Climate change is a creeping phenomenon. It does not happen overnight. It is a slow process. It takes time to show its true colors. Climatic change means பருவநிலை மாற்றம். Global warming, உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லலாம். Global warming is the result of not only omissions and commissions of mankind, but also emissions of greenhouse gases through human activity, industrial process, burning of fossil fuels, even agriculture. That means burning of agricultural waste like stubbles and sugarcane trashes and straws like that. A rise in the Earth's temperature leads to change of climate conditions. Melting of glaciers, expansion of deserts, weather uncertainties, more frequent occurrence of drought and floods, too much rainfall or little, varying crop production cycles and fluctuating crop yields, increased attack of pests and diseases. These possibilities are very real. When coming to in our country, the submergence of low-lying areas and coastal lands are also melting of Himalayan glaciers is cause of great concern.
The effects are now visible. The effect of global warming and climate change are now visible. Submergence of several low-lying areas in the Sundarbans, displacing thousands of poor people. The temperature rise in the Tibetan plateau, resulting in melting of glaciers, will reduce the flow rates of our major rivers like Ganga, Yamuna, Brahmaputra, and several regional rivers. Millions of farmers depend on these perennial rivers for irrigation. What are the negative impacts of climate change? Now I am going to talk about the negative impacts. Negative impacts of global warming include reduced crop quantity and quality due to reduced growth period following high levels of temperature rise, reduced sugar content, bad coloration, and reduced storage stability in fruits. Increase of weeds, blights, and harmful insects in agricultural crops. Agriculture sector is vulnerable to climate change. Higher temperature eventually reduce the yield of desirable crops while encouraging weed and pest proliferation. Changes in precipitation, that is rainfall, patterns increase the likelihood of short-run crop failures and long-run production declines. One important statement from a PhD student at Hebrew University is another startling news relates to flowers losing colors and scent due to global warming. This new finding talks about flower losing scent due to warming. This in turn fails to attract insects, leading to prevention of pollination and seed production. To quote from the author behind this investigation is increase in temperature associated with the changing global climate or interfering with plant pollinator mutualism and interaction facilitated mainly by floral colors and scent. This message also mentions flowers produce scent to attract insects. To do this, flowers assemble a mixture of dozens and sometimes hundreds of volatile substances from several biochemical groups. Agriculture is a sensitive sector to climate change. It is considered among the most vulnerable sectors to the impact of climate change. Extreme weather conditions and precipitation changes are affecting the
crop development, growth, and yield of crops. Changing rainfall patterns, increased evaporative demand, and reduced availability of water for irrigation all threaten agriculture production, particularly in areas where water supplies are already under pressure. Drier soil conditions will reduce growth of crops, pasture, and trees. Some other impacts: increased heat, drought, and insect outbreak are all linked to climate change. Have increased wildfires. Wildfires, that mean caught with P. Declining water supplies, reduced agricultural yields, health impact in cities due to heat, and the flooding and erosion in coastal areas are additional concerns. How can we stop climatic change in agriculture? In some extent, no tillage agriculture prevents soil erosion and promotes carbon sequestration, that means carbon வரிசைப்படுத்துதல், which is beneficial regarding climate change and farming. Another topic, climate change and agriculture are interrelated processes, both of which takes place on a global scale, with the adverse effect of climate change affecting agriculture both directly and indirectly. This can take place through changes in average temperature, rainfall, and climate extremes. That means, for example, heat waves, changes in pests and diseases, changes in atmospheric carbon dioxide and ground level ozone concentrations, changes in the nutritional quality of some foods, and changes in sea level. For example, changing in precipitation patterns cause longer dry period and heavier rainfalls and flooding in the same region. For example, changing precipitation patterns cause longer dry periods and heavier rainfalls and flooding in the same region. Too much water can be damaging as also as too little. On the other hand, there is an increase in flooding that destroys crops and livestock, pollute water and infrastructure. On the other hand, drought blocks water supplies for planting and usage and can increase the risk of wildfires. In addition to that, changes in crop and livestock viability and forcing the farmers to find better choices of crop and animals capable of adoption of temperature changes and water availability. This means farmers are obliged to make new investments and
real and real of new practices which could be hard, especially for indigenous people. And as the farmers are coping with the new transformations, they are facing new threats such as diseases, pests, and insects. Scientists have predicted that long-term effects of climatic change will include a decrease in sea ice and an increase in permafrost, panikattigal, thawing, permafrost thawing, an increase in heat waves and heavy precipitation, and decreased water resources in semi-arid regions. Coming to our continent, in Asia, freshwater availability projected to decrease in central, south, east, and southeast Asia by freshwater availability projected to decrease in Central Asia, Central, South, East, and Southeast Asia by 2050. Coastal areas will be at risk. These are the predictions by scientists. Coastal areas will be at risk due to increased flooding, death rate from disease associated with floods and droughts, expected to rise in some regions. What is the weather differences between weather and climatic change? Weather refers to short-term atmospheric conditions, while climate is the weather of a specific region averaged over a long period of time. Climate change refers to long-term changes. Atmospheric carbon dioxide comes from two primary sources. Atmospheric carbon dioxide comes from two primary sources: natural and human activities. Natural source of carbon dioxide include most animals which exhale carbon dioxide as a waste product. Human activities that lead to carbon dioxide emissions come primarily from energy production, including burning coal, oil, or natural gas. These are the negative impacts of climatic change. For the past 10 years, we could see what are the adverse effects of cyclone, starting from Thane, Kaja cyclone, Kaja, and latest Nivar cyclone. We could see a lot of damages caused by these cyclones. Yesterday, we could see what are the losses
caused by Yas cyclone in West Bengal and Odisha. Lakhs and lakhs of people were evacuated from their dwellings, and most of the trees are uprooted. Most of the roads are damaged due to Yas. These are the damages caused by climatic change. With this small explanation, small things, I conclude my session. Once again, I must thankful to Mr. Joe, administrator of this farm graduate group, and those who are participated, our senior friends, fresh graduates, farmers. Once again, I am very much thankful to all. With this, I conclude my session. Thanks a lot to all my friends. Thank you, Rasu sir, for your excellent presentation. Thank you very much. Thank you. Thank you for the presentation. Now this is interaction time. People can ask their questions and get clarified. First, I request Mr. Kandasamy sir to say a few words. Good morning, everybody. Thanks for Joe for calling me to give perceptions on through Raju's presentations. So Raju, in his own style, has very shortly to be mentioned the very big matter, global warming. He has told what are the causes, and I don't think as mentioned what are the remedies to avoid and to control global warming. In my opinion, global warming, the scenario was informed more than 20 years. Almost in every country, including developed countries, global warming is happening. The main reason is global warming, it happens because of the whole present in ozone layer. I think, in my opinion, even developed countries, they have failed to control industrialization and to control the emission of unwanted gases, unwanted emission by transport, and many other things. So, like this amazing. So, comparing any other country, India is having less area of ozone hole comparatively. I don't know how far it is true. It's my impression. So, developed countries, they have miserably failed. And I was told the Arctic, the very big ice glaciers diluting as water, and the scientists are giving caution. In future, in some years, heavy flood will occur. So, lot of threats are there. And
I think scientists have miserably failed to control and to close the ozone hole. They have miserably failed to close that hole. They are still allowing to widen the ozone hole. That is why this global warming is happening. I don't know what scientists are going to do with this. And I don't think no government is giving very big, significant importance to control this global warming. Simply they are theoretically talking, but practically seeing everything is going as usual. Everything is going as usual. So only scientists have to give new innovations to control this global warming. Thanks for giving this opportunity. Thanks for all the friends who heard my talk. Thank you, Joe. Thank you, sir. Thank you, Kandasamy, sir. அடுத்ததாக திரு காஜா மைதீன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் வந்து ஒரு ரிட்டையர்ட் டைரக்டர் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். காஜா சார் பேசுங்க. சார் கந்தசாமி சார் ராசு சார் வந்து பேசுனது ரொம்ப தரோ விளக்கமா படிச்சார். அதனால இன்னைக்கு நிலைமையில வந்து அந்த குளோபல் வார்மிங் என்ற புவி சூடேற்றம் வருடா 1 டிகிரி சென்டிகிரேடு கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. இந்த 1 டிகிரி சென்டிகிரேடு வருஷம் ஆண்டுதோறும் இப்படி கூட்டிகிட்டு போனா அதனுடைய கடைசி நிலைமை என்னங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. சார் கந்தசாமி சார் சொன்ன மாதிரி ஓசோன் அடுக்கு இருக்கு மேல. இப்ப அந்த ஓசோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து வெயிலினுடைய உக்கிரமா கடுமையா இருக்கும். இப்ப நம்ம அக்கினி நட்சத்திரத்தினுடைய நாளைய கடைசி நாள். முன்னால அக்கினி நட்சத்திரம் வந்து இந்த அளவுக்கு ஹாட்டா இருக்காது. இப்ப வந்து அக்கினி நட்சத்திரம் அதாவது நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சூடேற்றம் வார்மிங் வந்து அதிகமாயிட்டே போகும். அதுக்கு நிவாரணம் வந்து இன்னும் ஒண்ணு யாரும் சரியா சொல்லல. என்ன செய்யறது? அது வந்து குளோபல் அளவுல வார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நிவாரணம் வருடம் ஆண்டுதோறும் 1 டிகிரி சென்டிகிரேடு கூடிக்கிட்டு. இதனால வேளாண்மை, நம்முடைய ஆரோக்கிய ஹெல்த் எல்லாமே ஸ்பாயில் ஆகுதுன்னு சார் சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகரந்த சேர்க்கை பாலினேஷனே பாதிக்கப்படுது. எப்படின்னு வந்தா, ஒரு தேனி வந்து ஒரு மலரை வந்து தேடி தேனை கொண்டு போகுது. அதை கொண்டு போறதுக்கு மறுபடியும் தன்னுடைய கூட்டுக்கு கொண்டு போறதுக்கு வழி தெரியாம அலையதான். நம்ம எங்க போறது? ஏற்கனவே புலவரத்துல இருந்து தேனை எடுத்துட்டு மறுபடியும் ரூட்ல போய் கரெக்டா இதுக்கு மேலாம் போய் கரெக்டா தேன் கூட போய் சேர்ந்தது. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த குளோபல் வார்மிங் காரணமாக தேனை எடுத்துட்டு தன்னுடைய கூட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஞாபக மறதி அதிகமாயிட்டுங்க. ஏன்னா குளோபல் வார்மிங். அதனால குளோபல் வார்மிங்க பத்தி நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப சீரியஸா தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா எல்லாமே நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், ஹெல்த், சோசியல் லைஃப் எல்லாமே இதுல ஸ்பாயில் ஆகுது. அதனால நம்ம இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், அந்த இதே மாதிரிதான் கொரோனா மாதிரிதான். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு இருந்தா தான் இந்த குளோபல் வார்மிங்கை சமாளிக்க முடியும். ஒழிய ஒரு தனிப்பட்ட ஆளை வச்சு தனிப்பட்ட ஆட்கள் இருந்து சமாளிக்க முடியும். குளோபல் வார்மிங் சமுதாயமே அதுல இன்வால்வ் ஆகும். அப்பதான் அதை தடுக்க முடியும். அப்படி தடுக்க முடியலன்னா உலகமே வந்து அழிந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அதனால சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து நிவாரணங்கள் நம்ம என்ன செய்யணுங்கிறத எப்படி இந்த கொரோனாவுல நம்ம பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி குளோபல் வார்மிங்க நம்ம பாடம் படிக்கணும். ரொம்ப நன்றி. Thanks, sir. Thank you for your brief lecture. Sir, அடுத்ததாக டாக்டர் முருகேசன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அடுத்ததாக பேசலாம்.
சார் வணக்கம் சார். ஒரு வந்து என்னிடம் நோ கொஸ்டின் பட் ஒரே ஒரு பாயிண்ட், அந்த குளோபல் வார்மிங்னால சில பயிர்களுடைய மகசூல் கூட சில பூச்சியும் குறையும். அது மட்டும் உண்மை. சில பூச்சிகள் காணாம போகும், புதிய பூச்சிகள் வரும். அவ்வளவுதான் சார். ஓகே சார், தேங்க்யூ வச்சிருக்கேன் சார். திரு விஜய் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறார். விஜய் பேசுங்க. ஹலோ சார். ஹலோ, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க சார். சார் என் பேர் விஜய். நான் 3rd இயர் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் சார். ஓகே சார், இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் இருக்குல்ல சார், அந்த அக்ரிமெண்டோடைய மெயின் ரோல் என்ன, அதுல இந்தியாவுடைய பங்கு எப்படி இருக்கு சார்? அடுத்து கிளைமேட் சேஞ்சுக்காக இந்தியா சைட்ல இன்ன வரைக்கும் காமனா எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன சார்? தேங்க்யூ விஜய். ராசு சார். அந்த அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் பத்தி சொல்லணும்னு சொன்னா 2015 வந்து நடந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி 2020க்குள்ள 5 வருடத்துக்குள்ள இந்த அதாவது பிரசன்ட் கண்டிஷன் பொல்யூஷன்ஸ வந்து ஒரு 20% குறைக்கணும்னு சொல்லி ஒரு எல்லாம் வந்து அக்ரிமெண்ட்ல இது பண்ணாங்க, சைன் பண்ணாங்க 184 கண்ட்ரிஸ். அது வந்து என்னன்னா இப்ப அந்த இது வந்து சம் பொலிட்டிக்கல்னால எந்த இதுமே அதனுடைய டெவலப்மெண்ட்டே வந்து இல்லை. இப்ப அந்த 2015 அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதுக்கு காரணம் வந்து என்னன்னா முக்கியமா வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ வந்து குறைக்கணும். ஃபாசில் ஃபியூயல்ஸ்ன்னு சொன்னாக்கா நம்ம வந்து பெட்ரோல் டீசல் தான் அதிகமா வந்து உலக நாடுகள்ல வந்து உபயோகப்படுத்துறது வந்து பெட்ரோல் டீசல். அந்த பெட்ரோல் டீசல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 1 கண்ட்ரி வந்து யுஎஸ், நம்ம தேர்ட்ல இருக்கோம். நம்ம வந்து இந்தியா வந்து 3rd இருக்கு. ஆனா பட் அதனுடைய உபயோகத்தை வந்து நாம குறைக்காததால இப்ப லேட்டஸ்ட் இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது ஒரு 25% குறைக்க முடியும்னு சொன்னது வந்து இப்ப அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து இத வந்து அந்த டெம்பரேச்சர்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, பொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான மீட்டிங் நடக்குது. அதுல வந்து என்னன்னா இப்ப இந்த வருஷம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. நவம்பர்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய இதை வந்து நாம கரெக்டா சொல்ல முடியும். உங்க பேர் என்ன தம்பி? சார் என் பேர் சார். எந்த காலேஜ் நீங்க? சார் ஜேஎஸ்ஐ கேட் சார். இது ஆவட்டியில இருக்குல்ல சார், அங்க. ஆவட்டி. ஓ ரைட். வெரி குட் क्वेश्चन. நல்ல 2015 அக்ரிமெண்ட்டை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் இப்ப என்னன்னாக்கா அதுல வந்து இப்ப அதாவது 75% வந்து அந்த அக்ரிமெண்ட்ல உள்ள ஒப்பந்தப்படி நாம எமிஷன்ஸோ அல்ல பொல்யூஷன்ஸோ வந்து எந்த நாடுகளும் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய ஸ்டெப் எடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் இந்த அதாவது வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. குறைக்க முடியல. அதை வந்து குறைக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் வந்து இன்னும் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கல. நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸும் வந்து அதனுடைய இதை வந்து விடல. அதனால அந்த இது வந்து அக்ரிமெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கு, 2015 அக்ரிமெண்ட். தேங்க்யூ ராஜு. சார் இன்னொரு क्वेश्चन. சொல்லுங்க சார். இந்த வந்து சமீபத்துல இந்த சத்தீஸ்கர் ஸ்டேட்ல வந்து பனிப்பாறை உடைஞ்சி வெள்ளமா போச்சு.
சார் சார் ஆமா மடகாஸ்கர்ல. அது ஒரு பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க. பிறகு மத்தியானம் தானே? பிறகு வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கா? சவுத் போல் நார்த் போல்ல அந்த பனிப்பாறைகள்லாம் உள்ள வைங்கம்மா. வெடிக்க இப்ப ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ண போறீங்க இதுல? அதனால அந்த வெடிக்க ஆரம்பிச்ச பனிப்பாறைகள் போய் கடல்ல போய் கலக்கும் போது கடலினுடைய லெவல் வந்து கூடுது. லெவல் கூடும் பொழுது கடல்ல மிதக்கிற சின்ன தீவுகள் இருக்குல்ல, லட்சத்தீவு, மாலத்தீவு, மடகாஸ்கர் தீவு, ஆமா ஆமா வந்து ஒரு காலத்துல அழிஞ்சு இப்படி போய் ஒரு வேர்ல்டே உள்ள போயிரும். கடல் மட்டம் அந்த அளவுக்கு உயரும். இந்த குளோபல் வார்மிங் மூலம் பண்ணுது. அதுக்கு என்ன நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும்? இப்போ அந்த பனிப்பாறைகள்லாம் உருகி எல்லாம் கடல் மட்டம் உயர்ந்து உலகமே அழியிற ஒரு சமயம் வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சார்? இப்ப காரணமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொல்யூஷன்ஸுக்கு வந்து அதிக காரணம் வந்து சொல்றது வந்து யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஆமா, ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து இதுதான் வந்து உலகம் பூரா வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து அதனுடைய யூசேஜை குறைச்சோம்னா தான் நம்ம வந்து இந்த நடக்கக்கூடிய இந்த குளோபல் வார்மிங்கை வந்து குறைக்க முடியும்ன்றதுதான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு, எல்லாருடைய இதுவும் அதுதான். ஆனா அத வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வந்து அந்த ஃபாசில் ஃபியூயலை குறைச்சி பயோஃபியூயலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஏர்கிராஃப்ட்ல ஃபுல்லா வந்து இப்ப யூஎஸ்ல வந்து ஏர்கிராஃப்ட்ல வந்து பயோஃபியூயல் தான் யூஸ் பண்றாங்க. பயோஃபியூயல்ஸ் ஃப்ரம் புங்கன் அண்ட் ஜட்ரோபா பயோஃபியூயல்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் ஏசியாவுல சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயோஃபியூயல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஈவன் இன் ஜப்பான். இப்ப மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நம்ம வந்து சென்ட்ரல் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து இந்த பயோஃபியூயல்ஸுக்கு வரல. அந்த பயோஃபியூயல்ஸை வந்து நாம வந்து இதுதான் வந்து சயின்டிஸ்டுடைய எல்லாருடைய இதுவும் வந்து சொல்ற சயின்டிஸ்டுடைய ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, பயோஃபியூயல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஈவன் சோலார் பேனல் போடும்பொழுது அதுலயே வந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இருக்குன்றாங்க. சோலார் பேனல்ஸ், ரினியூவபிள் எனர்ஜில வர்ற சோலார் பேனல்ஸ்ல கூட அதன் மூலம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நாம அதை யூட்டிலைஸ் பண்ணா கூட அதுல வந்து கார்பன் எமிஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஃபைண்டிங். அதனால இப்ப நம்ம வந்து இப்ப சார் நீங்க சொல்றதுக்கு இது ஒரே சயின்டிஸ்டோட இது என்னன்னா, ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து யூசேஜை குறைக்கணும், பயோஃபியூயல்ஸை வந்து உலகம் பூரா வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றத வந்து யாரு நம்ம சொன்னதுன்னா, இந்தியாவில் வந்து 2005 வாஜ்பாய் வந்து கிளீனா சொல்லிட்டு போயிருக்காரு. என்னன்னா 60,000 கோடிக்கு நாம வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு. 1000 கோடிக்கு வந்து ஜட்ரோபா கல்டிவேட் பண்ணி ஜட்ரோபா சீட்ல இருந்து பயோஃபியூயல் எடுத்து உபயோகப்படுத்தினா அது வந்து காம்பன்சேட் ஆயிடும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு வந்து வாஜ்பாய் சொல்லியிருக்காங்க. அதை இப்ப வந்து 2 days 3 days பேக் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து அதை சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த மேகசின் வந்து அதை இஷ்யூ பண்ணிருக்கு. இந்த இஷ்யூ வந்து இப்ப எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து இதை எல்லா யுஎன்ஏ வந்து இதை எடுத்து செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அதான் சார் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். அடுத்ததா மிஸ்டர் பாலசெல்வி பொன்ராஜ் பேச கேக்குறாங்க. பாலசெல்வி சார் பேசுங்க. பாலசெல்வி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதா சார்? கேக்குதா சார்? நல்லா கேக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். இது மிஸ்டர் ராசு has selected a very different topic. It's an international topic I mean. ஏன்னா அவரு இந்த இதுக்கெல்லாம் இப்ப கார்பன் கிரெடிட் இதெல்லாம் கூட பேசலாம். இப்ப நிறைய மீட்டிங் நடக்கு. கார்பன் கிரெடிட் has done a good job, but it is a vast, I mean a big topic which we cannot include in like we can ocean like already yes just mentioned like that ocean.
பட் அந்த இது I cannot concur with this view whether these solar cells will emit carbon. அதான் புரியல எனக்கு. அது இல்ல சார், இப்ப லேட்டஸ்ட் ஃபைண்டிங் நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம சீனியர் கன்சல்டன்ட் சொன்னாங்க, BN ராமூர்த்தி. அவங்க வந்து ரெனியூவபிள் எனர்ஜி கன்சல்டன்டா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஈவன் வந்து சோலார் பேனல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அது கூட வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் எமிஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ராமநாட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னு பெரிய பிளான்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, ராமநாடா சிவகங்கை எங்கயோ, some 240 kilowatt something like that, அதானி அவங்க இதுல. இப்போ அதெல்லாம் ஸ்டடி பண்ணணுமே சார். இப்போ அதே மாதிரி குஜராத்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கூட நம்ம we should bring out the I mean the concern of us to the public. பண்ணணும். அப்புறம் fossil fuel போய் பேசுறீங்க. Fossil fuel is நமக்கு இப்போ our usage of fossil fuel is going up. Nobody wants to increase the petrol price, go for cycles அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டச்ல எடுத்தீங்கன்னா ஹாலண்ட்ல they want only cycles. Maybe due to the climate they are able to use the cycle. நம்ம நாட்டுல எல்லாம் இப்போ ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் he wants a bike. சார் ஒரு சின்ன விஷயம் அது எப்படி குறைக்கிறது? குறைக்க முடியாது. இட்ஸ் கோயிங் அப். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இட் இஸ் 1.25 2 lakhsங்கறாங்க. அப்புறம் வந்து நிறைய டிஃபா இதெல்லாம் பிரச்சனை. செல்ஸ் பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி அதெல்லாம் கூட லைஃப் எல்லாம் லாங் லைஃப் இருக்கும், லாங் டூரேஷன் இருக்கணும், நிறைய வருது. அன்னைக்கு கூட ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன், 300 கிலோமீட்டர்ஸ் தான் போகும் ஒரு சார்ஜில். அப்புறம் இங்கேருந்து திருநெல்வேலி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் ஃப்ரம் சென்னை டு திருநெல்வேலி 670 kilometers. இடையில ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சார்ஜ் ஆகணும்னா அங்கே என்ன பண்றது? These are the impediments in our limitations in using battery car. ஆமா. But the government is held on to increase the carbon credit. Mr. Modi கூட பேசிருக்காரு நினைக்கிறேன். The other day he was discussing with the international subject sir. இது வந்து இப்ப international இதுல வந்து discussions are going on how to control emissions அப்படின்றது வந்து every day it is a topic in global concern. இப்போ அண்டார்டிகா வந்து பெரிய ஒரு ஐஸ் பிளாக் அப்படியே இங்கே வந்துகிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் டியூ டு குளோபல் வார்மிங்கா இருக்கலாம். இட்ஸ் மேபி ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். அது மாதிரி நமக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. we have to use our physical energy instead of mechanical energy or fuel energy. இதெல்லாம் குறைச்சா தானே whether China and America whether they will reduce their energy consumption, petroleum product consumption. ஏன்னா they want to rule the world இல்லையா? what to do sir? major usage வந்து fossil fuels. ஆமா. அது என்னைக்கு அத வந்து எப்படி அத வந்து கட் பண்றதுன்றதுதான் இப்ப வந்து பெரிய அந்த fossil fuel என்னைக்கு இல்லாம போகுதோ அன்னைக்கு தான் we will think of alternate energy source. Probably we will go for alternative. அது என்னைக்கு வருது? இது சொன்னீங்கல்ல அந்த பயோஃபியூல்லாம் அமெரிக்கால ஓடுறதுலாம் நான் பார்த்தது இல்ல. பட் இது பாம் ஆயில்லாம் இருக்கு இல்லையா, பாம் ஆயில் they can be converted into biofuel. ஆனா அந்த அளவுக்கு நம்ம முதல்ல ஜெட்ரோஃப் அதெல்லாம் பேங்கர்ஸ் கொடுத்தோம். we finance certain people but they have failed. those schemes have failed. யாருமே அந்த மாதிரி வரல. ஃபாரஸ்ட் வர மிஸ்டர் பரமாத்மன் ஒருத்தர் ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு ப்ரொஃபஸரா கூட இருந்தார். அவர்லாம் he was interested in the study also. அது கூட வரல, சரியா வரலையே. இந்தியன் பேங்க்ல சார் அது வந்து இட் இஸ் ப்ரூவ்ட் ஒன். பயோஃபியல் வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது தாய்லாந்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயோஃபியல்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜெர்மன்ல யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல வந்து இன்னமும் வந்து இந்த பயோஃபியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வாறு யூஸ் பண்றதால தான் வந்து கொஞ்சம் எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இல்லைன்னாக்கா நீங்க வந்து கம்ப்ளீட்டா டோட்டலா வந்து நாம வந்து ஃபாசில் ஃபியூயல்னு சொன்னாக்கா இருக்கலாம் முடியாது. இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு சார். பயோஃபியூயல்ஸ் அது வந்து காரணம் என்னன்னா, அதாவது அதிகமா வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாம இருந்தது. அப்ப அந்த இங்க வரலையே சார், நம்ம நாட்டுல வந்திருக்கான்னு யாரு இன்ட்ரோடக்ஷன் பண்ற மாதிரி தெரியலையே. லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன் தான் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கேம் ஃப்ரம் மேட்டுப்பாளையம். ஆமா சார், மேட்டுப்பாளையத்துல டீம் வந்து என்ன சொல்றாருனாக்கா, we are having lot of strains with high yielding.
வெரைட்டி ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. They should be popularized. நாங்க இப்ப we are planning to cultivate 500 acres sir. சரி பண்ணுங்க it is a good thing. Another thing is sugar cane. What about our sugar cane? Can't we get this sugar cane ல இருந்து வருது இல்லையா நம்ம இது அதுல அத mix பண்றோமா நம்ம, whether we are mixing with the petrol இல்ல 15ங்கறாங்க 5%ங்கறாங்க. எத்தனால் வந்து அது வந்து எத்தனால் blend பண்றதுக்கு கவர்மெண்ட் பாலிசியா வந்து இப்ப ஃப்ரேம் பண்ணிட்டாங்க சார். Brazil is leading. Brazil is leading in that sense. நம்ம தான் பண்றது இல்லன்னு ஒரு தோணல் வருது. இப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்ப நாங்க வந்து we are planning to cultivate 40,000 acres of sorghum to produce ethanol. Oh, that sweet sorghum you mean? Not sweet sorghum. Sorghum, ordinary sorghum we are going to cultivate ensuing months. Right, it is a rain fed crop. Okay, it requires less water. Okay, அந்த இது வந்து இப்ப எதுக்குன்னா எதுக்கு சொல்றேன் சார், இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக இத வந்து பண்றதுக்கு பிளான் பண்ணிருவோம் சார் இப்ப. But I don't think that much the yield may not be much bigger compared to sugarcane. No, sugarcane la ninga you get plenty of molasses which is converted into arak. சாராயம் தான் உண்டாக்குறோம் நம்ம. அதுல காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அதிகம் இல்ல. சுகர்கேன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் அதிகம் இல்லையா, அது டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கட்டுமே சார். வாட் அபௌட் தி குவாண்டிட்டி அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. காஸ்ட் நீங்க காஸ்ட் நாம்ஸ் வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா which is cheaper. So what about our இது ziamais, I mean நம்ம இது மக்காச்சோளம் ஓகே, மக்காச்சோளம் and சொர்க்கம். மக்காச்சோளம் and சொர்க்கம் ஆர் ஓகே சார். அது வந்து இப்ப பிளான் பண்ணி இப்ப வந்து எங்க கவர்மெண்ட்ல ஒண்ணு இத பத்தி பேச்சே கிடையாது. ஒன்லி டாக்கிங் ஒண்ணு பேப்பர்ல ஒண்ணு இனிஷியேட்டிவ்ஸ் எதுவும் தெரியுமா தெரியல. கவர்மெண்ட் ஏதோ previous government or central government or nobody has spoken about that. அதான் தெரியல. ஓகே இது பண்ணிருக்காங்க சார். எத்தனால வந்து ஏற்கனவே வந்து எத்தனால் blend பண்ணி இது பண்ண முடியாது. இப்போ வந்து 25% எத்தனால வந்து பெட்ரோல்ல blend பண்றதுக்கு பாலிசி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து இப்ப கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ப்ரொடியூஸ் எத்தனால். ஆயில் கம்பெனிஸ் ஆமா சார், some of the companies are coming out. It should be a made a law sir, then only they will mix. Otherwise they are depending import again. These refineries work, their distribution, their profit, all those things they will take into consideration before going for this ethanol. எல்லாம் அதனால தான் அமிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். This is my view. Thank you sir. Thank you for us. Talk sir. Thank you. பொன்ராஜ். Okay, thank you. அதாவது இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு பல காரணங்களை பொறுத்தவரையில பல்கி வரும் மக்கள் தொகை கூட ஒரு காரணமா இருக்கு. தொழிற்சாலைகள் ஃபேக்டரிஸோட இது வந்து அதிகப்படுத்தும் போது இது தவிர்க்க முடியாததாக வருது. அடுத்ததான் இது அதுல சொன்ன மாதிரி அந்த தொழிற்சாலைகளை இயக்குறதுக்கு புகை மண்டலம் ஒரு பக்கத்துல உண்டு பண்ணுதுன்னா இன்னொரு பக்கத்துல ஃபாசில் ஃபியூல், அந்த ஃபியூல் இன்னொரு பக்கத்துல உண்டு பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி அணுகுண்டு சோதனைகள், பருவ மாற்றங்கள், இவ்வாறு பல காரணங்கள் இருக்கின்றன. இப்ப ஃபேக்டரி எமிஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு it will take a lot of time, especially like India, it will take a lot of time. Then அத மாதிரி then fossil fuelக்கு மாற்று fuel வந்து பயோஃபியூல் ஆல்ரெடி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வந்தா கூட அவையெல்லாம் இந்த பெரிய அதிக அளவுல அதை நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு நிலையில் இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டுல வந்து இதுவரைக்கும் அதுக்கு அரசு எடுத்த முயற்சிகள் வந்து வீணாதான் போயிட்டு இருக்குது. பல முயற்சி எடுத்தாங்க, லைக் ஜெட்ரோபா கல்டிவேஷன். நம்ம நாட்டுல அந்த திட்டங்கள் எல்லாம் இதுவரைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா போகல. இனி வரும் காலங்கள்ல அதுல நல்ல முடிவு வரும் என எதிர்பார்க்கலாம். தென் பேட்டரி கார்ஸ் அல்லது சோலார் பேனல், இது எல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன்ஸ். பேட்டரி கார் எல்லாம் ஒரு ஆக்சுவலி 2021-22 வந்துரும்னு சொல்லி இருந்தாங்க. பட் மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் இப்போ நம்ம பேண்டமிக்னால அது கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லாம அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, பல நாடுகள்ல அது வந்துடுச்சு. அண்ட் அதே மாதிரி சோலார் பேனல்ஸ் எல்லாம் ஜெர்மனியை பொறுத்தவரையில
70% of the energy is power is by solar power தான், வேற எந்த பவரும் கிடையாது. ஆமா ஆமா, they supply to the grid. Yes, yes. So அதுல வந்து இப்போ சார் சொன்னது, இப்போ ராசு சார் சொன்னது ஒரு புதிய தகவல் சொன்னாங்க. அதாவது இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி சோலார்ல கூட எமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் எமிஷன் இருந்தா கூட அது வந்து ரொம்ப லிமிட்டட் குவாண்டிட்டியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா தெரியும். டெஃபினட் எல்லாத்துக்கும் மேல அஃபாரஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் நாம இருக்கிற மரங்களையும் வெட்டிட்டு தான் இருக்கும், புது மரம் நடுறதே இல்ல. அதுக்கு கோர்ட்டுகள் கூட பல கண்டனம் சொன்னா கூட அது நடைமுறையில இதுவரைக்கும் சாத்தியமாக இல்லை. சோ இவ்வாறு பல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு ஒரு மிஷனாக கவர்மெண்ட் முடிவெடுக்கணும், மக்களும் அதோட முக்கியத்துவத்தை உணரணும். So it may take some time. வளரும் நாடுகள்ல அது உடனே நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதில்லை. பாப்புலேஷன் சோ எதிர்வரும் காலங்களில் இது நல்லதா நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். வெரி குட் டாபிக் யூ chosen sir. Thank you. Any other interactions? Aristotle sir. Aristotle. Yes. Aristotle sir. Yes sir, சொல்லுங்க சார். Aristotle sir சொல்லுங்க. He wanted to give some information. ஏதோ கருத்துக்கள் சொல்றீங்களா? மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அன்மியூட் பண்ணிக்கங்க சார். அன்மியூட் அரிஸ்டாட்டில் இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்கண்ணா. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க. Thank you. குட் மார்னிங் சார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்றேன் உங்க இதுல. வெல்கம். ராசு அண்ட் மை செல்ஃப் கொலீக் ஒரு கம்பெனில. இப்ப எல்லாம் நான் ராசு நல்லா பிரசன்ட் பண்ணாரு, நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணாச்சி. எஸ். இதுல வந்து மெயினா இப்ப வந்து ஃபாசில் ஃபியூல் ஒன் ஆஃப் தி ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் ஃபார் குளோபல் வார்மிங். இப்ப வந்து நேஷனல் பயோஃபியூல் பாலிசி 2018ல எடுத்த பாலிசி பிரகாரம் 20%க்கு நம்ம வந்து we are aiming for ethanol mixed with petrol, blended petrol. இப்ப வந்து நம்ம we are at 7%. இந்தியாவில் 7% with available ethanol யூஸ் பண்ணி blend பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து 20%க்கு we are targeting for that. இப்போ வந்து கவர்மெண்ட் ரீசென்ட்லி they expanded the feedstock availability வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா they have allowed to use of maize, jowar and அதர் செல்லுலோஸ் மெட்டீரியல், பயோமாஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் நீடிபிள் ஆயில் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்றதுக்கு they have allowed. Now lot of industries coming forward to put up the plant and biofuel and biodiesel and bioethanol ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. This is one of the good improvement we are doing in our country. So one of our company we are into ethanol production க்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் உற்பத்தி பண்ற மாதிரி எத்தனாலுக்கு ஃபேக்டரி தூத்துக்குடியில we are launching. இந்த இது ஒரு மெயினா பேஸ்ட் ஆன் maize and jowar இதுல இது பண்றோம். அடுத்தது வந்து பயோடீசலை பொறுத்த அளவுக்கு ஜெட்ரோஃபா அப்கோர்ஸ் இட் இஸ் எ ஃபெயில்ட் அட்டெம்ப்ட், பட் lot of scope is there. Lot of இப்போ வந்து improvement made in high yielding strains ல வந்து they made it good improvement in by TNAU மேட்டுப்பாளையம் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் காலேஜ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். புங்கம் அண்ட் ஜெட்ரோஃபா காம்பினேஷன்ல if we go, a lot of dry lands are available. Definitely, of course, initial 3 years or 5 years வந்து கொஞ்சம் ட்ரபிளா தான் இருக்கும். அந்த யார் எடுத்தாலுமே அந்த வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி வரதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 to 5 years it will be a very Hercules task. But after 5 years, definitely it is a worthwhile project and biodiesel one of the good thing, because நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
compared to other countries, use of diesel is more. ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டீசல் இஸ் மோர். ஸோ அந்த இதில் வந்து நம்ம எத்தனாலை விட பயோடீசலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து நம்ம வந்தோம்னா லாங் ரேஞ்சில் இட் வில் பி அ வெரி குட் எஃபர்ட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன் அண்ட் தேங்க்யூ ஜோ. சார் உங்க சாரை கேட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன், சந்திச்சதில்லை, இன்னைக்குதான் ஆன்லைன்ல சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ரைட் சார், தேங்க் யூ. ரைட் சார், தேங்க் யூ. வேற யாராச்சும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்புறீங்களா? மிஸ்டர் திலுக்ஷன் அல்லது வேற யாராச்சும்? திலுக்ஷன் ப்ளீஸ். குட் மார்னிங் சார். இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கங்க, இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு பேசுங்க. சார் என் பேர் டிலுக்ஷன், நான் ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன். வெரி குட் சார். இது குளோபல் வார்மிங்னா சார் இந்த பொலித்தீன் உட்காத பொருட்கள்லாம் இந்த மண்ணுக்குள்ள போய் சேர்றதுனால சார் பாதரசங்கள்லாம் சேர்றதுனால மண்ணுக்கு வளம் கிடைக்காம போகுது சார். வேற இந்த இப்ப தற்போதைய இளைஞர் வந்து சார் நிறைய பில்டிங்ஸ் கட்டி கொண்டிருக்காங்க சார். அதனால காடுகள் பெரும்பாலும் அழிக்கப்படுறது சார். அதனால சில கலந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இந்த மாதிரி நடைபெறுது சார். இன்னொன்னு வாகன புகை காரணமாக சார் ஓசோன் பாடை தேவையடைகிறது சார். இதனால சார் பனிப்பாறையெல்லாம் ஊறி சார் இந்த மாலைத்தீவு போன்ற நாடுகள் இப்போ அது நீருக்குள் மூழ்கி கொண்டு வருகிறது சார். அதனால இப்போ இது பெட்ரோலியத்துக்குனால தான் சார் இந்த புகை காரணங்களுக்காக தான் சார் இவ்வளவு பிரச்சனையும் நடைபெற்றது சார். தேங்க்யூ திலக்ஷன். உங்களுடைய கருத்து மிக முக்கியமான கருத்துக்கள் தான். நமது விளக்க உரையில திரு ராசு சார் சொன்னாங்க. சோ இவற்றுக்கான மாற்று, இவற்றை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பான விவாதம் இன்னொரு நாள் நடைபெறும். அந்த நிகழ்ச்சியிலும் கண்டிப்பா உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம். பங்கு பெறுங்கள். நன்றி. வேற யாராச்சும் இப்ப பேசுறீங்களா சார்? நன்றி. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தலைப்பு தொடர்பாக தகவல் அளித்த திரு ராசு சார் அவர்களுக்கு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குழுமத்தின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நமது நிகழ்ச்சியின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிய பல கருத்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கும் திரு காஜா சார், திரு பாலசெல்வி பொன்ராஜ் சார், கந்தசாமி சார், விஜய், அரிஸ்டாட்டில் சார், எல்லாருக்கும் நமது குழுமத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சி விரைவில் இன்னொரு நாளில் நடத்துவோம். அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெல் டன். மிக்க நன்றி சார். நன்றி சார். Thanks for all.